இதெல்லாம் புதுசு. ஓகே, அவருக்கு இது புது அனுபவம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க என்னென்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக இவர் மக்கள் மத்தியில் அசால்ட்டாக இறங்கி போகிறது நடக்கிறது அவரோட ஐக்கியம் வர்றதை பார்த்தோம்னா அது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை அவரே முதலமைச்சர் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்காது. ஓகே, அதனால் விமர்சனங்கிற பேரில் இந்த 3 மாதம் 6 மாதம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காரு பாராட்டு, என்ன பண்ணலை பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்போ தான் மக்களுக்கு வந்து புரியும், இது கரெக்டாக சொல்கிறாங்கப்பா, பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க, பண்ணலைங்கிறத பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு மக்கள் மனசுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு தன்னோட சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு விசிட் அடிச்சிருக்காரு. 2 மாதம் கழிச்சு போயிருக்காரு. ஏன் இந்த தாமதம், இல்லை இதுவே சீக்கிரமா? இது சீக்கிரம் தாங்க. இது ஓகே, ஏற்கனவே மாதத்துக்கு ஒரு தடவை வருவேன்னு சொல்லியிருந்தாரு. பட் இங்கே அதுக்கு முன்னாடி தான் அவர் எங்கே நிம்மதி இறக்க விட்டாங்க. பல பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அவர் சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் என்னடா இது நல்லது பண்ண நினச்சிருந்தாலும் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே, அந்த ஒரு டைமிங்கே அவருக்கு பத்தலை. பட் ஆனால் திருச்சிக்கு ஃபஸ்ட்டு ஒரு நன்றி அறிவிப்பு போனார். கரூர் மக்களை சந்திச்சுட்டு வந்தாங்க. இப்போ 3ஆவதாக அவருடைய சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு போயிருக்காங்க. பெரம்பூர் மக்களோட அந்த உற்சாக வரவேற்பே வந்து வேறு லெவல். ஏன்னா இங்கே செலக்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த ஆப்பில் வந்து என்ன அப்ளிகேட் பண்ணும்போது பார்த்தா 47,000 பேர் உள்ளே வந்ததே பெரம்பூர் தொகுதி மக்கள் தான். ஸோ இப்போ பெரம்பூருக்கு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்குது. ஏன்னா அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவரோட ரசிகர் மன்றங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் 4-5 நாள் பால் வாங்குறது, சாப்பாடு கொடுக்குறது, தண்ணி அவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. அதனால் பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு வந்து விஜய் மேலேயும் விஜய் ரசிகர்கள் தனி பிரியம் உண்டு. அதுதான் இங்கே நின்னது காரணம். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. ஓகே, இப்போது சட்டசபையினுடைய அந்த அலுவலக திறப்பு விழா வந்து அதை எம்எல்ஏக்குள்ள ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய திறப்பு விழா அது புதுப்பிக்கப்பட்டு ரொம்ப கிராண்டாக ஒரு 10 அடி அகலத்தில் தான் அதனுடைய போக வேண்டிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று போனார். இந்த 4 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்ம சிறப்பாக பார்க்கப்படுது. ஃபஸ்ட் இனி தொடர்ந்து வருவார். ஓகே, திடீர்னு வரலாம். அந்த மாதத்துக்கு ஒரு தினங்கிற அவர் சொன்னது. திடீர்னு பெரம்பூர் மக்களை பார்க்கணும்னு சொன்னோன்னா டக்குன்னு வண்டியை திருப்பி பார்க்கணுன்னா வண்டி திருப்பி நான் பெரம்பூருக்கு வந்துடும். ஏன்னா அவர் வந்து எளிய மக்கள் முதல்வராக தான் இருக்கார். நீ பார்த்தா இறங்கி நடக்கிறது, காரில் போகும்போது இந்த கரடியார் விட்டு பேசுகிறது, இந்த பையன் நடந்து வரும்போது ஒருத்தர் வந்து ரோஸ் கொடுக்கும்போது அழகாக வாங்கினது, உங்களில் ஒருத்தங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் அந்த பந்தா கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் வர்றேன் மக்களோட மக்கள். அதான் சொல்லிட்டாரு, வீட்டுக்கு ஒரு பிள்ளை விஜய் நான் இருக்கேன், ஒரு அண்ணனா தம்பியாக, இதோட என்ன வேணும் இந்த ஸோ தாய் மாமனாக. அப்போது பெரம்பூர் தொகுதிக்கு இனி திடீர்னு ஒரு விசிட் பண்ணுறது வாய்ப்புகள் நிறையா இருக்கும். குறிப்பாக இன்றைக்கி போனதில் பார்க்கும்போது பார்த்தோம்னா எந்த விளம்பரங்களுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வினையல் போர்டு அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க மற்ற கட்சிகள். பட் இங்கே இல்லைங்கிறது மக்கள் ரொம்ப அதை பார்க்குறாங்க. ஒன்று கூட இல்லை செய்யுங்கிறது. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பார்த்தா நியாய விலை கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே அந்த கார்டு கொடுக்கப்படுது. இதெல்லாம் புது அனுபவம் அவருக்கு. ஓகே, அவருக்கு முதலமைச்சருக்கு. ஆனால் மக்களுக்கு அதை விட புது அனுபவம். இப்படி ஒரு முதலமைச்சர் என்னப்பா இது, நம்மளா வந்து சேர்ந்து அவர் பாட்டு நிற்கிறாரு, நடக்கிறாரு, போகிறாரு, ரேஷன் கடையில் போகிறாரு, அந்த மிஷின் வெயிட் மிஷின் அந்த பயோபிக் இதெல்லாம் செக் பண்ணுறாரு, ஃபிங்கர் டிப் பார்க்குறாரு, எப்படி பில் வரும் என்ன வரும், அதில் வெயிட் போட்டு அவர் அரிசி கொடுத்த அந்த ஒரு சமத்தை பார்க்குறீங்க. இதெல்லாம் புதுசு. ஓகே, அவருக்கு இது புது அனுபவம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க என்னென்ன இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஸ்ஸில் போனது கிடையாது. பஸ்ஸில் போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நேரங்களில் பார்த்தது சரியான முறையில் அந்த இடையில் கரெக்டாக இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. எனக்கு இன்னும் ஒரு தகவலும் வந்தது. அது வருங்கால பீரியடில் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நம்ம கடையில் விற்கிற ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ரைஸ் வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா ஒரு விஷயம். அதுவும் எத்தனை கிலோனா பேக்கெட் போட்டு இனிமேல் வந்து இந்த வெயிட் இதுன்றது ஒரு பக்கம் இப்போ போய்கிட்டு இருக்கு. நீ பேக்கெட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு சிஸ்டம் ஒன்று வரப்போறதா ஒரு தகவல் இருக்குது. அது ஒரு சிறப்பாக இருக்குது. வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வேலைகள் ஈஸியாக நடக்கும், க்யூவில் நிற்க வேண்டியது இருக்காது. ஓகே ஓகே. அப்புறம் அவருடைய சட்டசபை திறந்து வச்சதுக்கு பார்த்தோம்னா அந்த மொபைல் ஆப் ஒன்று செயலி ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. அது அவருடைய பார்வையில் நேரடியாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம். 2 பேர் நியமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதி என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதியோ சட்டசபைக்கு வந்து அந்த தலைமை சொல்ல வந்து நீங்கள் முதலமைச்சருடைய வார்த்தைகளை மீட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. இவங்ககிட்ட பிஏட கொடுக்கணும் எதுவும் கிடையாது. பாட்டு ஆப் இருக்குது, டப்புன்னு தட்டி விடுங்க, அடுத்த மெசேஜ் வந்துடும். அவருக்கே இப்போ சட்டசபையில் கொஞ்சம் டைம் இருக்குது, 5 நிமிஷம் இருக்குது அப்படின்னா அந்த ஆப் எடுத்து அவரே பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு மூலம் தான் இப்போ இருக்கார். ஓகே. ஸோ அதனால் அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இதை விட பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் உடைய பஸ்ஸு அது எப்படி இருக்குன்றது அங்கே ஒரு ஆய்வு செய்யப்பட்ட ஒரு விஷயம். இந்த வேசார்பாடி பேருந்து நிலையம்னு நினைக்கிறேன், அதில் பண்ணது இது. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை வந்து பெரம்பூர் தொகுதி மக்களுக்காக பண்ணது. இதோட சேர்த்து ஏற்கனவே நம்ம பேசிட்டு 6 ஏக்கரில் வந்து நிறைய விஷயங்களை பண்ண போகிறாங்க. இண்டோர் ஸ்டேடியம், அவுட்டோர் ஸ்டேடியம்,
இந்த அத்லெட்டிக்ஸு அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் உள்ளதை வந்து பண்ண போகிறாங்க. அங்கே ஒரு சைல்டு ஹாஸ்பிட்டல் நம்ம எக்மோரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இப்போ சமயத்தில் வந்து இன்ஸ்பெக்ஷன் போனார் இல்லையா, ஆமாம் ஆமாம், அது மாதிரி அங்கே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஹாஸ்பிட்டல் வரப்போது டயாலிசிஸ் சென்டர் ஓப்பன் பண்ண அது ஒரு விஷயமா இருக்குது. மொத்தத்தில் பெரம்பூர் வந்து ஒரு குட்டி சிங்கப்பூர் மாதிரி ஆக்கணுங்கிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக இருக்குது. ரோடு வசதிகள் சாலை வசதியெல்லாம் பெறணும்னு. ஓகே. ஸோ இப்படி இன்றைக்கி போய் பார்த்தது, அவர் இறங்கி இந்த வாக் பண்ணி வந்தது, இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்காங்க. இனி எங்கள் தொகுதிக்கு எப்போ முதல் வருவார், ஓகே, தமிழகம் பூரா இருக்கிற தொகுதிக்கு எப்போ வருவார்? அவர் சொல்கிறது 108 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. ஆனால் 234 தொகுதியிலும் என்னுடைய வீடு மாதிரின்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தை. இப்போ 234 தொகுதிக்கும் போகிறார். ஃபர்ஸ்ட் இப்போ பெரம்பூருக்கு போயிட்டாங்க, இனி 234 தொகுதிக்கும் அவருடைய விசிட் இருக்கு. அந்த மக்களை சந்திக்க போகிறார். ஓகே சார். பெரம்பூரில் இன்னைக்கு போனது வந்து எல்லாரும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக விஜய் அவர்கள் வந்து ஒரு எளிமையாக பார்த்ததை அவர் வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தோட மக்கள் பேசுறதை நான் கேட்டேன். ஓகே சார். எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே இருக்காரு, வெளில வர மாட்டேங்கிறாரு, நாங்கள்லாம் பெர்மிஷன் கொடுக்க தான் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தாங்க. இன்னைக்கு அவர் சிஎம் ஆயிட்டாரு, அவர் கண்ட்ரோலில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் பொழுது இன்னைக்கு அந்த கூட்ட நெரிசலோ எதுவுமே இல்லை. பக்காவாக பிளான் பண்ணி அவர் நீட்டாக எந்த ஒரு இடையூறு இல்லாமல் வந்துட்டு போகிறாரு. இன்னொன்று, ஒரு நாளைக்கு 2-3 ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு. ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலே இவர் டயர்டாகி போய் படுத்தவங்க போயிடுவான்னு சொல்லிட்டு விமர்சனம்லாம் இருக்குது. இப்போ அது எல்லாமே பொய்யான மாதிரி தானே சார் இருக்கு? அவங்க விமர்சனமே சொல்கிறதே வேணும்னு சொல்கிறது தானுங்க. 6 மணிக்கு மேலேனா போயிடுவார். 6 மணி எங்கே போகிறாரு? வீட்டுக்கு தானே போகிறாரு. வீட்டில் போய் டிவியை பற்றி என்ன நடந்துன்னு பார்க்க போகிறாரு, சாப்பிட போகிறாரு, அலுவலக வேலைகள் நிறைய பார்க்க போகிறாரு. இதை சும்மா இது இப்போ விட்டு விட மாட்டார், பேச மாட்டார், செய்ய மாட்டார். அதாவது பேசுகிறதா யாரும் இருக்க மாட்டேங்கிறீங்களா? அதான் அவர் கரூரில் சொன்னார். இப்போது சிஎம்ல வந்து காவல்துறை அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அப்போ அது வந்து முதலமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு தரணும், என்ன மாதிரி புரோட்டோக்காலில் கொடுக்கணும், முன்னாடியே போய் என்ன நினச்சிட்டு வருங்கிறத அழகாக செய்கிறாங்க. மக்களோட மக்களாக சேர்ந்து போகிறாரு. அது கூட அவர் வேணான்னு சொல்ல வர்றாரு. ஆனால் அதற்கு புரோட்டோக்கால்னு அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க. அது கூட வேணாம், நான் பாட்டு இறங்கி போயிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. ஸோ அப்போது நீங்கள் வந்து விமர்சனத்துக்காக எதை வேணாலும் பேசுகிறது அப்படிங்கிறத வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்போ கூட கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர் வந்து அண்ணா டைமுக்கு வந்து உதயகுமார் வந்து நினைக்கிறேன் 108 எம்எல்ஏக்கள் பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா அரசியலை விட்டு நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஏங்க, தன்னுடைய வீட்டில் ஒரு அண்ணன் பேர், தம்பி பேர், தங்கச்சி பேர், பசங்க பேருலாம் ஒருத்தர் தெரியாமல் இருக்குமா? 108 இப்போ 234 தொகுதிக்கும் செலக்ட் பண்ணது அவர் தானே செலக்ட் பண்ணது. இந்தந்த பேர் இந்தந்த யாருங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? ஓகே. இப்போ 108 பேர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? பேசுறது ஈஸி, அதை செயல்படுத்த முடியுமா? கண்டிப்பாக. அப்படி தான் ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்னார். 10 சீட்டு ஜெயிச்சா நான் அரசியல் பிச்சை நிப்பாட்டிறேன்னு சொன்னார். இன்னைக்கு என்னாச்சு? 108 சீட்டு வின் பண்ணார் இல்லையா? 11 மடங்கு ஜெயிச்சிருக்காரு. அவர் 10 சீட்டு தான் சொன்னார். அரசியல் பிச்சை நிப்பாட்டாரா? இப்போ கேட்கும்போது அது ஆந்திர அரசியலை பேசுறதை நினச்சிங்க நீங்கள் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார். பட் ரெங்கராஜ் பாண்டேர் அவர்கள் மிக சிறந்த விமர்சகர். அது நீங்கள் பேசணும், அப்போ தான் நிறைய மக்களுக்கு தெரிய வரும். அதையே நீங்கள் வந்து இப்போ விஜய் வெற்றி பெறார் தோல்வியடைகிறது மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு தானே. கண்டிப்பாக. நம்ம இண்டிவிஜுவல் மனிதர் எப்படி எடுக்க வேண்டியது முடிவு? அதை மக்கள் கொடுத்து 108 சீட்டு கொடுத்துட்டாங்கல்ல, அவர் வருத்தப்படுறாரு. அப்புறம் நான் கூட சொல்லியிருந்தேன், சார் ரெங்கராஜ் பாண்டே சார் உங்கள் விமர்சனங்கள் சூப்பராக இருக்கும், அரசியல் நிறைய தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்க உங்களுடைய பேச்சுகள், நீங்கள் தொடர்ந்து பேசுங்க, சொன்னதுக்கு அரசியலோட போயிடாதீங்க நான் சொல்லியிருந்தேன். பட் அது மாதிரி இவர் இந்த 108 பேர் சொல்லிட்டாங்கன்னா நான் போயிடுறேன்னு சொல்கிறத வந்து அது வந்து சும்மா ஏதோ அதுதான் விமர்சனத்தை விஜய் அவர் மேலே ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி அவருடைய செயல்பாடு ரொம்ப வேகமாக இருக்குது. நீ பேசுகிறத பேசுங்க, நான் செயலில் காட்டிகிட்டே போகிறேன் மக்களுக்கு அப்படின்னு தான் காட்டிகிட்டு இருக்காரு. நீ பெரம்பூர் தொகுதிக்கு போயிருக்காரு, இனி வரக்கூடிய நாட்களில் 233 தொகுதிக்கும் போக போகிறார். ஓகே சார். அடுத்த இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த ஆட்சி 6 மாதத்தில் கவுந்துரும், இல்லைன்னா 6 மாதத்தில் நாங்கள் கவுத்துருவோம், உங்களுக்கு ஆளவே தெரியலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் வைக்கிறாங்கல்ல. ஆளை தெரியுது தெரியலைங்கிறத போதாங்க முடிவு பண்ணணும்னா வந்த 50 நாள் 30 நாள்லேயே சொன்னாங்க. 65 நாள் தான் ஆகுது. எல்லா அண்ணாமலை கூட நேற்று மாநாடு போடும்போது கூட 1 வருஷத்துக்கு அவர் சிறப்பாக செயல்பட விடுங்க, கேள்வியை கேட்காதீங்கன்றாரு. ஓகே. சமீபத்தை அரசியலுக்கு வந்து அவர் அவரே சொல்கிறார். அப்போ 50-60 வருடமாக அரசியலில் இப்போ ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள், மிக திறமையானவர்கள், லெஜெண்ட்னே சொல்லலாம். அவர்கள் பேசுவதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது? அதனால் வந்து அது 3 மாதமோ 6 மாதமோ கூட்டணிக்கு வந்தவர்களே வந்து 5 வருடம் சிறப்பாக நடைபெறும் தான் சொல்கிறார். விசிக்கும் அதான் சொல்கிறாங்க திருமாவளவன் சார்.
சிபிஐ சிபிஎம் 5 வருடம் வந்து நாங்கள் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் அவர் தரவே மாட்டோம், ஆட்சி சிறப்பாக செய்யணும் அவர். ஆனால் சில இதுக்கு கேள்விகள் கேட்போம். விஜய் சார் அதான் சொல்கிறாரு, நீ கேள்வி எல்லா பேரும் கேளுங்க, என்ன கூட இருப்பவர்கள் கேளுங்க, எதிர்கட்சிகள் கேளுங்க, அப்போ தான் எனக்கு வந்து இது கேட்குறேன்னு நான் வேலைகள் பண்ண முடியும்னு சொல்கிறார். அதனால் இந்த மாதிரி வந்து மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் தாங்க ஸ்பாயில் ஆகும். மிகப்பெரிய கட்சிங்க அது வந்து 3 மாதத்தில் பாரும்போது மக்கள் கொடுத்த வெற்றி. அது வெற்றிகளை எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ தோல்வியிலும் நம்ம அது மாதிரி ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து வருகிற முயற்சிகளை நம்ம பண்ணணும், அதுதானே சிறப்பு. கண்டிப்பாக இவர் மக்கள் மத்தியில் அசால்ட்டாக இறங்கி போகிறது நடக்கிறது, அவரோட ஐக்கியம் வர்றதை பார்த்தோம்னா அது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை அவரே முதலமைச்சர் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்காது. இப்போ இப்படியே நம்ம விட்டோம்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்துடும் விஜய் அவர்களுக்கு. அதுல இருந்து அவர் இறக்குறது கஷ்டமாயிடும். மக்கள் மனசுக்குள்ள உள்ள இடம் பிடிச்சோன்னா மக்கள் மனசுல இருந்து திரும்பி எடுக்கிறது கஷ்டம். இதுல சிறப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கரூர் போயிட்டு வரும்போது ஒரு குழந்தைங்க மிஞ்சி போனால் அதுக்கு ஒரு 3 வயசு மரள வயசு அப்படியே இருக்கு, 3 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது விஜய் அவர்கள் கரூருக்கு வர முதலமைச்சர் வரணும்னா அவங்க அப்பா அது குழந்தை தூக்கிட்டு மாலையோடு இருக்குது, எப்படியாவது விஜய் மாமா பார்த்து இந்த மாலையை போடணுன்ட்டு அது போகிற ஸ்பீடுக்கு அது பாட்டு போயாச்சு, கவனிக்கல, குழந்தை அழ ஆரம்பிக்குது. அதை விஜய் தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு ஒன்று நான் பார்த்தே ஆகணும். இல்லைம்மா பை சொல்லிட்டு போகிறாருமா, இவங்க வந்து முதலமைச்சர்னா தெரியாது இல்லையா, விஜய் மாமா பை சொல்லிட்டு போகிறாரு உனக்கு, நான் பை சொல்லலையே, சொல்லணுமே பார்க்கணுமே, நான் அழுகுது. அந்த 3 வயசு குழந்தைக்கு எந்த அளவுக்கு ஒரு மனசுல இடம் கொடுத்துருக்காரு பாருங்க, அந்த குழந்தை மனசுக்குள்ள உட்காந்துருக்காரு பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஆனா இதை தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சி திரை கவர்ச்சியை வச்சு மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க, அதனால வந்த ஆட்சின்னு சொல்லிட்டு இப்ப மக்களையுமே சேர்த்து எதிர்கட்சியில உள்ளவங்க எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. அதுதான் மக்கள் மனசுல இருந்து சுத்தமா வெளியில போயிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். விமர்சனம் பண்ண 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 ஏதோ ஒரு கவர்ச்சி அவர்கிட்ட இருக்குல்ல. சினிமால ஜெயிச்சாரு, அரசியலையும் ஜெயிச்சிட்டாரு, அரசியல் பாதையை மாற்றி விட்டார். பழைய அரசியல் கிடையாது. இப்போ நீ அந்த அரசியல்லாம் மக்கள்கிட்ட கேட்டால் அதெல்லாம் என்னன்னு தெரியாதுமாங்க. இப்போ இருக்கிறவங்க பெரியவங்களே மாறிட்டாங்க. ஏங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுகிறான்னு சொல்லி ஒரு தகவல் வரும்போதே பார்த்தோம்னா சினிமா தியேட்டரில் கூட்டமே இல்லையாங்க. தியேட்டர் சோனா சொல்கிறாங்க, கேட்டால் விஜய் அவர்கள் பேச போகிறாங்க, நான் பார்த்துருந்தேன் தியேட்டருக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த டேயில் ஒரு ஷோக்கு வந்து டிக்கெட்டே ஃபுல்லாக இல்லை, ஷோவை கேன்சல் பண்ணுறாங்களாம். இதை நீ எப்படி பார்ப்பீங்க? நீ அதை புது அரசியலை உருவாக்கிட்டாரு, என்ன பேச போறாரு, மற்றவர்கள் என்ன பேசுறது, என்ன பதில் சொல்ல போறாரு விஜய் அவரு. புது களத்தையே மாத்திட்டாரு, அரசியல் பாதையை மாத்தி விட்டாரு. அதை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா பேரும் விஜய் அவர்கள் போட்ட அரசியல் பாதை தான் நடந்து போகணும் இனிமேல். அதனால விமர்சனம் பேரில் இந்த 3 மாதம் 6 மாதம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காரு பாராட்டுங்க, என்ன பண்ணலை பண்ணணும்னு சொல்லுங்க. இப்போதான் மக்களுக்கு வந்து புரியும், இது கரெக்டாக சொல்கிறாங்கப்பா, பண்ணிருக்கதை சொல்கிறாங்க, பண்ணலைங்கிறத பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு மக்கள் மனசுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மக்கள் கொடுத்த வெற்றி 5 வருஷம் வாழ்ந்துட்டு போட்டோம். தமிழ்நாடு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாருங்கிறது ஒரு பைசா தொட மாட்டேன் அப்படின்ட்டு. பணம் முக்கியமா ஜனங்கள் முக்கியமானு கேட்டால் எனக்கு ஜனங்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டார். பணம் எனக்கு முக்கியம் இல்லைன்ட்டு. இதை விட என்னங்க வேணும்? இன்னொரு விஷயம், எந்த சீமா நீ கேட்டு பார்த்துருக்கீங்களா? லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்கன்றார். கேட்டால் எங்கள் அண்ணன் ஆட்சி நடக்குது, தம்பி ஆட்சி நடக்குது, எங்கள் புள்ள ஆட்சி நடக்குது, எங்கள் மாமா ஆட்சி நடக்குது, உங்கள் விஜய் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்கள், லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க அப்படின்னு எந்த முதலமைச்சர் கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்க? நான் கேட்டதில்லை. மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு. அப்போ மக்கள் பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ பெரிய விஷயம், இப்படி ஒரு முதல்வர், இதை தான் எதிர்பார்த்தோன்றாங்க. அதனால் நம்ம அவர் போய் மக்கள் மனசில் உட்காந்துட்டாரு. தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. 5 வருஷம் என்னென்ன பண்ண போகிறத பார்ப்போம். மற்றவர்கள் வந்து அடுத்து வர்றதுக்கான மக்கள் மனசு இடம் பிடிக்கிறது முயற்சி தான் பண்ணணும். இவரை இறக்கிடுவேன் செஞ்சிருவேன் போவேங்கன்னு சொல்கிறது வந்து அது சரியில்லை. மக்கள் மனசில் வந்து அந்த இமேஜ் ஸ்பாயிலாங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.